தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைப்படி சென்னை மாநகர பயணிகளுடைய வசதிக்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஏற்கனவே வழங்கப்படுகின்ற 1000 ரூபாய்க்கான மாதாந்திர பாஸ் அல்லாமல் புதிதாக 2000 ரூபாய் பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பயண பாஸ் மூலமாக ஏசி பேருந்துகளிலும் பயணிக்கலாம் என்பது கூடுதல் வசதியாக செய்து தரப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அந்த மாதாந்திர பாஸுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிற நிலையில் பயணிகளுடைய தொடர் கோரிக்கையை அடுத்து ஏசி பேருந்துகளிலும் அவர்கள் பயணிக்கின்ற வகையில் இந்த பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 50 ஏசி பேருந்துகள் இயங்குகின்றன. இந்த ஆண்டுக்குள்ளாக புதிதாக வர இருக்கின்ற மின்சார பேட்டரியில் இயங்கக்கூடிய பேருந்துகள் 625 பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. எனவே அந்த பேருந்துகளும் வருகின்ற சூழலில் இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக பொதுமக்களுக்கு இருக்கும். எனவே இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தர அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அதேபோல மரியாதைக்குரிய மேலாண் இயக்குநர் அவர்கள் சொன்னது போல அடுத்தடுத்து இன்னும் கூடுதல் வசதிகளை பொதுமக்களுக்கு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஏற்கனவே ஹேண்ட்ஹெல்ட் மிஷின் மூலமாக டிக்கெட் வழங்குகின்ற அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இப்பொழுது டிக்கெட் வழங்குவதிலே சிரமம் இல்லாமல் நேரம் மிச்சமாகின்ற சூழல் இருக்கிறது என்பதை எல்லோரும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் கூடுதல் வசதி பொதுமக்களுக்கான வசதிகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆமாம், அந்த 1000 ரூபாய் பாஸில் சாதாரண பேருந்துகளிலும் டீலக்ஸ் பேருந்துகளிலும் போகலாம். இந்த 2000 ரூபாய் பாஸுங்கிறது ஏசி பேருந்துகளிலும் பயணிப்பதற்கான வசதி கொடுக்கப்பட்டிருக்கு. நைட் சர்வீஸ் கேட்குறாங்க, எல்லாமே பயணிச்சுக்கலாம், நாள் முழுவதும் பயணிச்சுக்கலாம். இல்லை, ஏசி பேருந்துல போகணுங்கிறதுக்காக 2 மடங்கா இல்லை, இது வேறு வசதி, அது வேறு இது வேறு. அதை விலை உயர்த்தணும் நீங்க உடனே கணக்கில் வந்துட வேணாம். அதுவும் இருக்குது. 1000 ரூபாய் பாஸ் இருக்குது, 2000 ரூபாய் பாஸ் இருக்குது. இல்ல, அது ஒரு குறிப்பிட்ட சங்கங்கள், நாங்க எல்லா சங்கத்தையும் கூட்டு வச்சு பேசியிருக்கிறோம். அந்த சங்கங்கள்ல குறிப்பா தோமுசா தலைமையிலே அவர்களுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்து அடிப்படையில் ஒரு முடிவு எட்டுவதற்கு முதல்வருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கோம். அவங்க இப்ப ஒரு குறிப்பிட்ட சில சங்கங்கள் இந்த போராட்டத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதையும் கைவிடணும்னு தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். காரணம், ஒரு முடிவு போற நேரத்தில் தேவையில்லாத ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பாதகமான சூழலை ஏற்படுத்த வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய இந்த நேரத்திலான அவர்களுக்கான வேண்டுகோள். திரும்ப பேச்சுவார்த்தை தேவையில்லை, ஏற்கனவே பேசிட்டோம். அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டியது. சென்னை பூராவும் பயன்படுத்துவதுங்கிறது சிரமம். எந்த இடத்துல சாலையுடைய வசதிகளுக்கு ஏற்ப பரிசீலனை செய்து நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.